அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் துலாத்தில் ஒரு கிரகம் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு இல்லையா? ரிஷபத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை தரும். ரிஷபத்தில் என்ன கிரகம்? சூரியன் இருக்கிறா அதிர்ஷ்டத்தை தருவான், சந்திரன் இருக்கானா அதிர்ஷ்டத்தை தருவான், சுக்கிரன் இருக்கானா அதிர்ஷ்டத்தை தருவானா, புதன் இருக்கானா அதிர்ஷ்டத்தை தருவான். அது என்ன லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும். ரிஷபம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வீடு. அந்த அதிர்ஷ்ட வீடு அது அதிர்ஷ்டம் தான். அதை யாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அதிர்ஷ்டமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வதில்லை. அதிர்ஷ்டமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிஷபத்தில் ரோகிணி இருக்கிறதுனால நமக்கு நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோசனை. கிருஷ்ண பரமாத்மாவை அவர் கடவுள். நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது அதிர்ஷ்டத்தை செய்யும். சூரியன் இருந்தால் தந்தையால், சந்திரன் இருந்தால் தாயால், செவ்வாய் இருந்தால் சகோதரனால், புதன் இருந்தால் கல்வியால், சுக்கிரன் இருந்தால் கலத்தரத்தால், சனி இருந்தால் தொழிலால், ராகு இருந்தால் போகத்தால், கேது இருந்தால் ஞானத்தால் அதிர்ஷ்டத்தை தருவான். இதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபத்தில் கிரகம் இருக்க பிறந்தவன் அதிர்ஷ்டசாலி. அது அம்சத்தில் ரிஷபத்தில் இருக்க பிறந்தவன் என்னைக்கு இருந்தாலும் பணத்திருத்திரம் உடையவனாக இருக்க மாட்டான். அது எந்த கிரகம்னு கண்டுபிடிச்சி அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நீங்கள் வெற்றியை பெறுவதற்குண்டான வழியை நீங்கள் முயற்சி செய்யணும். அப்படி வெற்றியை பெறுவதற்குண்டான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னு நீங்கள் அதற்கு இதுதான் அப்படிங்கிறது யாரும் கோடிட்டு காட்டுவதற்கு விரும்பவில்லை, சொல்லலை. அவ்வளோதான். எங்கெங்கேயோ இப்போ நானும் சொல்கிறேன், திதி கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது அதிர்ஷ்டத்தை செய்யும். அம்சத்தில் ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் பணத்தரித்திரம் அவனுக்கு வராது. ஓகேவா? அப்போ இதில் இருக்கிற கிரகத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கிரகத்துக்கு என்ன உணவு வைக்கணும்? என்ன உணவு வைக்கணும்னா, ரிஷபம் என்பது மண். மண் என்று சொன்னால் இனிப்பு. ரிஷபம் என்று சொன்னால் மண், மண் என்று சொன்னால் இனிப்பு. அப்போ ரிஷபத்தில் இருக்கின்ற கிரகத்தை இயக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இயக்கத்திற்கு ஒரு ஒரு எப்பயுமே என்ன சொன்னான்னா, மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் இயக்குவதற்கு உண்டான என்னது இருக்குது? சுவை இருக்கிறது. எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா நாக்கு ருசிக்கு அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் 5 கிலோமீட்டர் தள்ளி கூட அந்த ஹோட்டலில் போய் டீ குடிக்க போவோம். இல்லை, அங்கே முறுக்கு நல்லா போடுறாங்க ஐயா, நல்லா இருக்கும். நான் என்ன சொன்னேன்னா சாப்பிட்டுக்கிட்டேன், சாப்பிட போயிட்டு வந்தேன், அங்கே டீ நல்லாயிருக்கும் அப்படிமா. அப்போ சுவையை வைத்து என்ன சொல்கிறேன்னா அந்த அதில் உட்காந்துருக்கிற கிரகம் அந்த சுவைக்கு கட்டுப்படும். அந்த சுவைக்கு கட்டுப்படும். அந்த சுவைக்கு கட்டுப்படும் போது அப்போ அந்த கிரகத்தை நம்ம வழிபடணும் இல்லையா? ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதிர்ஷ்டம் தான்யா. அப்போ என்ன சொன்ன, சூரிய வழிபாடு நீ பண்ண போகும்போது அங்கே இனிப்பை என்ன சொல்கிறான்னா கொண்டு போய் என்ன சொல்கிறான்னா நிவேதனமாக வையே. அந்த இடத்துக்கு இனிப்பு தான். அதை தவிர என்ன சொல்ற, நீ எதை கொண்டு போனாலும் அந்த இடம் வேலை செய்யாது. இது சாஸ்திரம். சந்திரன் இருக்கிறதா, அம்மன் வழிபாட்டுக்கு போங்க. அம்மன் வழிபாட்டுக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை தான் போகணும். போய் இனிப்பு வைங்க, கண்டிப்பாக வேலை செஞ்சிடும். சார், எல்லா கோயிலையும் இனிப்பைத்தானே வைக்கீங்க அப்படின்னா உங்கள் கட்டத்தில் இருக்கிறதுக்கு உண்டானதான். இப்போ இதே என்ன சொல்கிறான்னா மற்ற இடத்துல இருந்தால் அதுக்கு வேறு இது. அப்போ என்ன சொல்கிறான்னா, ரிஷபத்தில் கிரகம் இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை செய்யும். அதை நீங்கள் என்ன சொன்ன, இனிப்பு வைத்து வணங்கி அதிடமிருந்து ஆகுதியை வாங்கிக்கொள்ளணும். இனிப்பு வச்சு வணங்கி ஆகுதியை வணங்கிக்கணும். ஓகேவா? அதற்கடுத்து துலாத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வைங்க. துலாத்தில் ஒரு கிரகம் இருப்பது நல்லதா? நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் வீடு இல்லையா?
ஆனால் அந்த கிரகத்திடம் வந்து என்ன சொன்னால் எடைக்கெடை ஏதாவது கொடுக்கணும். ரிஷபத்தில் சூரியன் இருக்காரு, துலாத்தில் சூரியன் இருக்காருன்னு, தந்தையிடம் பெறுவதற்கு, தந்தையிடம் ஒன்றை பெறுவதற்கு, தந்தைக்கு கொடுப்பதற்கு வழி இல்லாமலும் பெற முடியாமல் இருக்கலாம். தந்தை இருந்தாலும் கொடுக்க மாட்டார். அவருக்கு உண்டான கணம், மரியாதை, தன்மைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போ கணம், மரியாதையை வந்து நீங்கள் பண்ணும்போது தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு அந்த ஆகுதியை வந்து அவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ எந்த ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அதுக்கு எடைக்கு எடை வந்து என்ன சொன்னால் வச்சிடணும். எடைக்கெடை என்ன நீங்கள் கேட்கல நான் கொடுத்துட்றேன் சாமி, ஆனால் எனக்கு வந்து அந்த காரியத்தை சாதித்து கொடுத்தேன்னா ஓகேன்றான். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காற்று ராசி. அப்போ காற்று ராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா என்னது, காற்று ராசிக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு காற்று என்று சொல்லி வரும்போது துவப்பு தான், துவர்ப்பு. அப்போ துவர்ப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நெல்லிக்காய், துவர்ப்பு என்று சொன்னாலே நெல்லிக்காய் தான். அப்போ துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து என்ன சொன்னாலும் துவர்ப்பு. அந்த துவர்ப்பை உண்டான கனிகளை வைத்து நாம் வழிபாடு பண்ணி அதை நாம் வந்து பெறலாம். ப்ளஸ் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு நாம் கப்பங்கட்டி தான் அந்த கிரகத்துடைய ஆகுதியானது. 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்காந்துச்சுன்னா பொண்டாட்டிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தான், பொண்டாட்டி கேட்குறத வாங்கி கொடுத்தாச்சுன்னா தான் நீங்கள் வந்து அங்கே வந்து அந்த அம்மாட்ட சக்ஸஸ் பண்ண முடியும். துலாத்தில் வந்து என்ன சொன்னா குரு உட்காந்துட்டாருன்னு வைங்க, பிள்ளை கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் அவங்கள வந்து என்ன சொன்னாலும் மதிப்பான், இல்லைன்னா மதிக்க மாட்டான். எந்த கிரகம் இருந்தாலும் சரி தான், எந்த கிரகம் இருந்தால் புதன் இருந்தாலும் சரி தான். புதன் இருந்தால் என்ன செய்யும், கல்விக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறானே ஏகப்பட்ட செலவுகள் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அதில் நீங்கள் மாற்றுக்கருத்தெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா துலாத்து புதன் அங்கே ஒரு 2 பக்கம் தராசு தட்டு இருக்குது. இந்த பக்கத்தில் இடக்கல்ல வைக்கணும், இந்த இடத்துல வெயிட் வைக்கணும். அப்படி வச்சாச்சு நான் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடலாம். இதுதான் துலாத்தோடைய உண்மையான நிலை. இந்த துலாத்திட்ட இருக்கிற கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒன்றை அடைவதற்கு கப்பம் கட்டிடணும். அப்போ ராகு இருக்கிறாரா, போகத்தை அணிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொன்னான்னா நோட்டு கையில் வேணும். பிரம்மாண்டத்தை வந்து அடையணுமா, கொடுங்க நான் கொடுத்துருவேன் அப்படிம்பார். ரிஷபத்தில் இருக்கிற ராகு வந்து என்ன சொல்கிறான்னா அவர் வேறு மாதிரி, அவர் அதிர்ஷ்டமாக உனக்கு தேவை தானே ஓகே. அவர் வந்து என்ன சொன்னான்னா நீ வா நான் வந்து ஓகே அப்படிம்பார். இங்கே நீ வா, இது இருக்கா தப்பு இருக்கா அப்படிம்பார். அப்போ தப்பு இருந்தால் வந்து ரிஷபத்தில் இருக்கிற கிரகத்தை காரியத்தை சாதிக்கலாம். இதான் உண்மை. இதை தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் போராட வேண்டாம் என்பதற்காகத்தான். போராடக்கூடிய இடம் வந்து துலாந்தான். துலாத்தில் இருக்கிற கிரகத்தோடைய காரியத்தை வந்து நாம் அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக எதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இது இழப்பீடு இல்லாமல் ஒன்றும் முடியாது. ஆனால் ரிஷபத்தில் இருக்கிற கிரகத்திற்கு இழப்பீடு தேவையில்லை. அன்பு போதுமானது, அரவணைப்பு போர்வ. அதை வந்து என்ன சொன்னால் அரவணைப்போடு நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், அரவணைப்போடு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களிடம் தானாக வந்து விழுந்துவிடும். அதே சமயத்தில் துலாத்தில் இருப்பதற்கு நீங்கள் அதற்கு நேர் எதிர்மனையான வந்து ஒரு செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தணும். இங்கே வந்து ஃப்ரீ, இங்கே வந்து என்ன சொன்னா அதே ஆதிபத்தியத்தை அடையணும்னா நீங்கள் வந்து அந்த இங்கே இருக்கிற அங்கேருந்து போகிறவன் வந்து அவன் ஃப்ரீயாக போனான் இல்லையா அப்படிம்பா. நீ வந்து நீ பிறந்த பிறப்பு அப்படி இந்த இதை அனுபவிக்கணும்னா இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வந்து இயற்கை சொல்லியிருக்கிறது, நான் சொல்லலை. அதனால் ரிஷபத்தில் இருக்கின்ற கிரகத்தை அதிர்ஷ்டத்தனத்தை கொடுத்து உங்களை வெற்றியாக்கும். துலாத்தில் இருக்கின்ற கிரகம் வந்து என்ன சொன்னான்னா எடைக்கெடை வந்து என்ன சொன்னான்னா பொன் கொடுத்து தான் நீங்கள் வந்து பெண் எடுத்தாலும் என்ன சொன்னான்னா உங்களுடைய சுக்கிரன் வந்து துலாத்தில் இருந்துட்டான்னு வைங்க, அந்த பொண்ணுக்கு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இத்தனை பவுன் தாலி கொடி போடுதேன், நீங்கள் என்ன போட்டாலும் சரி பொண்ணை மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்டு வாங்க வேண்டியது இருக்குமே தவிர, ஏன்னா சுக்கிரன் அங்கேருந்து அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பிறகு எப்படி இருக்கும்,
எதெடுத்தாலும் கெஞ்சி கூத்தாடி ப்ளீஸ் அப்படின்னா தான் அது உங்களுக்கு பணியும். இல்லை என்று சொன்னால் எனக்கு எடைக்கெடை கொடுக்கலைன்னா நான் பணிய மாட்டேன் என்று சொல்லி உங்களை வதப்படுத்தும். எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரிஷபத்தில் கிரகம் இருந்தால் என்ன செய்யும், துலாத்தில் கிரகம் இருந்தால் என்ன செய்யும் என்பதை தெரிந்து செயல்படுங்கள். கண்டிப்பாக வந்து சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.